என்னது ஒரு பேரு மாத்திரத்துக்கு 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களா? சாதாரணமா ஒரு மனுஷனுங்களுக்கு பேர் வச்சாலே, அதாவது சக்கரை தண்ணி விட்டு கறி விருந்தெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லி பேர் வச்சாலே யாருமே அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல. பத்தாவதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா பேரு சொல்லியோ இல்லைன்னா பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. ஆனா ஹாங்காங்ல ஒரு பாண்டா கரடிக்கு ஒரு கரடிக்குல 2 பாண்டா கரடிக்கு அது குட்டியா இருக்கும் போதே பேர் வச்சுட்டாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த பாண்டா கரடிக்கு வந்து பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சா என்னன்னு தெரியல. அதனால அந்த பாண்டா கரடிக்கு பேர் மாத்தணும் அப்படிங்கறதுனால அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க ஹாங்காங்ல. அதுபடி ஒரு போட்டி ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வெற்றி பெற்றவங்களுக்கு தான் 76 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பாண்டா கரடிக்கு புதுமையான பேர் யாரு சொல்றாங்களோ அந்த போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு 76 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறாங்க. போட்டி நடத்துறாங்க. அது மாதிரி வெற்றியும் பெற்று 76 லட்சம் ரூபாவை பரிசு தொகையாவும் கொடுத்துடுறாங்க. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுல என்னன்னா ஆல்ரெடி அந்த பாண்டா கரடிக்கு ஆனந்த் கீகி அப்படின்னு சொல்லிட்டுதான் பேர் வச்சிருக்காங்க. அதுல 76 லட்சம் வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பேரே தான் பிடிச்சிருக்கு, பாண்டா கரடிக்கு பேர்லாம் மாத்த வேணாம், ஆனந்த் கீகி அப்படிங்கிற பேரே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் ஏற்றுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆனந்த் கீகி அப்படின்னு சொல்லிட்டு அதே பேரே வச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு போட்டி நடத்தணும், இதுக்கு எதுக்கு 76 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கணும், அதுக்கு அதை பாண்டா கரடினே கூப்பிட்டுட்டு போயிருக்கலாமே. சில பேர்லாம் இருப்பாங்களே அந்த டாக் லவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக் வந்து டாக்னு சொல்லக்கூடாது, நம்மளை திட்டுவாங்க. அதுக்குன்னு சில பேர் வச்சிருப்பாங்களே, அந்த சின்சான்ல இருந்து ஷீரோ இருக்க மாதிரி அதுக்குன்னு சில பேர் வச்சிருப்பாங்க. அதை சொல்லிதான் கூப்பிடணும். மாத்தி கீத்தி கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சண்டைக்கு வருவாங்க. அதே மாதிரி அந்த பாண்டா கரடி என்ன ஆனந்த் கேகே அப்படின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு போல. அதனால அதே பேரே அவங்களுக்கு வச்சுட்டாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்க பேரையே மறுபடியும் வச்சிருக்காங்கல்ல, இது முதல்ல அந்த பாண்டா கரடிக்கு தெரியுமா இந்த விஷயம்? நம்மளுக்கு தான் 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு.